Taste the Daily. தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தினுடைய 7வது நாளாக அரியலூர் மாவட்டத்தில் இன்றைக்கு தொடங்கவிருக்கிறார். அதற்கு முன்பாக பல்வேறு விவசாய அமைப்புகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார். குறிப்பாக பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பருத்தி, மக்காச்சோளம், மரவள்ளிக்கிழங்கு விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். ஆளுகிற திமுக அரசு விவசாயிகளுடைய வயிற்றில் எப்படி அடிக்கிறது, அதிமுக அரசு விவசாயிகளுடைய பாதுகாவலனாக எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றியது என்று நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். பருத்தி விவசாய சங்கத்துடைய பிரதிநிதி நம்மோடு இணைகிறார். சார், என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க, என்ன சொல்லியிருக்கீங்க? நாங்கள் பருத்தி விவசாயம் பண்ணுறோம். பருத்தி நோய் தாக்கம் ஏற்படுகிறது. மழைகள் அதிகமாக பெஞ்சு நாசமாகிறது. மழை இல்லாத போனதுனாலும் பருத்தி வீணாப்படுது. ஆனால் பருத்தி எங்களுக்கு நிரந்தர விலை வேணும். மழையால் ஒரு புறம் பருத்தி பாதிப்படைகிறது, பூச்சிகள் தாக்கத்தினால் பாதிப்படுகிறது, உரிய விலை வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று மக்காச்சோளம் விவசாயி நம்மோடு இணைகிறார். சார், என்ன கோரிக்கை வச்சு? ஐயா, நாங்கள் மக்காச்சோளத்தினுடைய என்னென்னா, எங்களுக்கு அதிகமாக படைப்புழு தாக்குதல் அதிகமாக இருக்குது. ஐயா எடப்பாடியார் ஆட்சியில் இந்த படைப்புழு தாக்குதலுக்குனுடைய இதற்கு நஷ்டீடும் கொடுத்தாங்க. அந்த படைப்புழு தாக்குவதற்கான பூச்சி மருந்தும் கொடுத்தாங்க. பெரம்பலூர் மாவட்டத்துக்கும் அரியலூர் மாவட்டத்துக்கும் ஒரு 25,000 ஏக்கருக்கு அப்போ நஷ்டீடு இது கொடுத்துருந்தாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்துச்சு. இந்த ஆளுங்கட்சியில் இது கொடுக்கல. அதனால் எங்களுக்கு என்னென்னா, இந்த படைப்புழு இதெல்லாம் தாக்கி கொள்முதல் செலவு அதிகமாக போயிடுச்சு. சாகுபடி செலவும் கூடுதலாக இருக்குது, ஆள் கூலியும் கூடுதலாக இருக்குது. அதனால் எங்களுக்கு மக்காச்சோளத்துக்கு கட்டுப்படி ஆகக்கூடிய விலையில் ஒரு மூட்டை 4,000 ரூபா விற்றா தான் இன்னைக்கு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மக்காச்சோள வியாபாரிகள் எப்படி தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த மரவள்ளிக்கிழங்கு என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய உடல்நலம் சார்ந்த மருத்துவ குணம் குறைந்த ஒரு பொருளை விளைவிக்கக்கூடிய இயற்கை சார்ந்த உணவு விளைவிக்கக்கூடிய விவசாயி நம்மோடு இணைகிறார். சார், உங்களுடைய கோரிக்கை என்ன? நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு பயிர் செய்கிறோம். ஒரு டன் 13,000 14,000 விற்றுது. இந்த ஆண்டு வெறும் 4,500 ரூபா விற்கிது. விலை குறைஞ்சிக்கிட்டே போனால் எங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாகிறது. அதனால் மரவள்ளிக்கிழங்குக்கு ஒரு நிரந்தர விலை, நிரந்தர ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா எடப்பாடியார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த பருத்தி, மக்காச்சோளம், மரவள்ளிக்கிழங்கு மூன்றுமே அந்த விளைச்சலுடைய உரிய விலை கிடைக்கவில்லை. இயற்கை சார்ந்து விளையுகிற பொழுது அவர்களுக்கான அந்த பூச்சி தாக்குதல், ஆளுகிற அரசு இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் யூசுப்புடன் கோ ஜெயக்குமார்.